இப்போது ஒரு குழந்தைக்கு காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய உபகரணங்கள் இருக்குது. 2வது நாள்லேருந்தே நம்ம காது கேட்குற குறைய கண்டுபிடிக்க முடியும். நியூபார்ன் ஸ்க்ரீனிங்னு பேர். இப்போ காது ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு காது கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் மெத்தடெல்லாம் இருக்குது. நம்ம பெராங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக காது நரம்பில் ப்ராப்ளமாக என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் என்னங்கிறதையும் நம்ம 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே தீர்மானிக்க முடியும். இப்போ தீர்மானிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு காது கேட்கும் கருவி போட போகிறோமா இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ண போகிறோமா அப்படிங்கிறது. ஏன்னா காது கேட்டால் மட்டும்தான் பேச்சு வளர்ச்சி வரும். இது ஒன் ஆஃப் த முக்கியமான, காது கேட்கணும், நல்லா காது செவித்திறன் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சு வளர்ச்சி வரத்துக்காக. சரி, நம்ம காது கேட்க வச்சுட்டோம், காதுக்கு மேல் கருவி போடுறோம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறோம், தானே வந்துருமா அப்படின்னு பார்த்தா காதில் சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தம் நமக்கு வேணுங்கிற சத்தமா வேண்டாங்கிற சத்தமா, அதுக்கு அர்த்தம் இருக்கா, எது நம்ம உபயோகப்படுத்தணும். அம்மானா அம்மாவை மட்டும்தான் அம்மான்னு கூப்பிடணும், எல்லாரையும் அம்மான்னு கூப்பிட்டா அது சரியாக இருக்காது. இட்லி, தோசை, பூரி அப்படின்னா இட்லியை பார்த்து தான் இட்லின்னு சொல்ல தெரியணும், தண்ணியை பார்த்து தான் தண்ணின்னு கேட்க தெரியணும், பாலுக்கு தண்ணின்னு கேட்டால் சரியாக இருக்காது. ஸோ இந்த மொழிக்கு ஒன்று காதில் கேட்க வைக்கிறோம், இன்னொன்று அந்த காதில் கேட்குறத உபயோகமுள்ள மொழி, அர்த்தமுள்ள மொழியாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி. ஸோ காது கேட்கும் திறனை வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட், காது கேட்காத குழந்தைக்கான ஒரு முக்கியமான வழிமுறை காக்லியர் இம்ப்ளான்டேஷன். ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி பொறுத்துனா குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பிறகு பல ஸ்டெப்ஸில் நிறைய ஒரு ஸ்டெப்பாக நம்ம சத்தத்தை கண்டுபிடிக்க வைக்கணும். கண்டுபிடிச்ச சத்தங்களுக்கு வேறுபாடு இருக்குங்கிறது தெரியணும். காக்கா கத்துற சத்தம் வேறு, நாய் குலைக்கிற சத்தம் வேறு, அம்மாங்கிற வார்த்தை வேறு, அப்பாங்கிற வார்த்தை வேறு. ஸோ அதுக்கான அர்த்தங்களை சொல்லி கொடுத்து அர்த்தத்தை புரிய வச்சு, அப்படியே புரிஞ்சாலும் அதை உபயோகப்படுத்த தெரியணும், கரெக்டான இடத்துல உபயோகப்படுத்த தெரியணும். ஸோ அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து செவி வழி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம், ஆடிட்டரி வெர்பல் தெரப்பி. இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்தில் 2 முறை 1 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு 100 செஷன் அட்டன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களை அதுங்களுக்கு தேவையானதை அவங்களே கேட்டு அவங்களே பேசக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம காது கேட்கலைங்கிறத கண்டுபிடிச்சு எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைங்க மற்ற நார்மல் குழந்தைங்க மாதிரியே பேச்சை கற்றுக்குவாங்க. சப்போஸ் நம்ம 3 வயசில் தான் கண்டுபிடிக்கிறோம், 3 வயசில் தான் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 3 வயசு குழந்தை ஒரு 500 வார்த்தைகள் பேச ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் காது கேட்கல அப்படின்னா பேச்சே இருந்திருக்காது, எந்த சத்தமும் கேட்டிருக்காது. அப்போ 3 வயசில் ஆப்ரேஷன் பண்ணி கருவி பொருத்தி காது கேட்க வைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுதான் குழந்தைக்கான முதல் படி. எப்படி இப்போ பிறந்த குழந்தைக்கு காது கேட்குதோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் ஆரம்பிக்கும். நம்ம அந்த 3 வயசு குழந்தைக்குள்ள 500 வார்த்தைகளையும் டீச் பண்ணி புரிய வச்சு உபயோகப்படுத்துறதுக்கு 4.5 வயசு 5 வயசு ஆகிடலாம். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அதுக்கான வழிமுறைகள் அரசு மருத்துவமனைகளில் இருக்குது. நம்ம ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலேயே நியூபார்ன் ஸ்க்ரீனிங் நடக்குது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கருவிகளும் இருக்குது. அது காக்லியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ஆடிட்டரி வெர்பல் தெரப்பி கொடுக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்லேயும் இந்த வசதிகள் இருக்குது.